ஆதார் கார்டு மட்டும் இருந்தால் போதாது அப்படிங்கிறான். நீங்கள் அதை கவனிக்கணும். எல்லாரும் நினச்சிட்டு இருக்காங்க என்கிட்ட ஆதார் கார்டு இருக்குங்காங்க, என்கிட்ட ரேஷன் கார்டு இருக்குங்காங்க. இது ஒன்றும் வேலைக்கு ஆகாது. அவன் சொல்கிற 11 டாக்குமெண்ட்டில் இதெல்லாம் வரல. ஆதார் கார்டு குடியுரிமை, நான் இந்த நாட்டில் உள்ள குடிமகனா இல்லையா என்பதுக்கு சொல்வதற்கான ஆவணம் இது இல்லைங்கிறான். அப்போ எதுதான் ஆவணம்? அதான் உச்சநீதிமன்றம் கேட்டது, என்ன டாக்குமெண்ட் நீ சொல்லக்கூடிய இந்த 11 டாக்குமெண்ட்டில் எந்த டாக்குமெண்ட்டு, முக்கியமாக 8 டாக்குமெண்ட்டு, அந்த வீடு பத்திரங்கத்திலலாம் விடுங்க, 8 டாக்குமெண்ட்டு, அந்த 8 டாக்குமெண்ட்டை நம்ம அரசாங்கத்தில் அப்ளை பண்ணணும்னு சொன்னான். போய் முனிசிபாலிட்டியில் அல்லது கார்பரேஷனில் போய் அப்ளை பண்ணணும்னு சொன்னால் ஆதார கொடுன்னு கேட்கான். ஆதார் அடிப்படையில் தான் இதெல்லாம் கொடுக்காம். ஆனால் அடிப்படையில் இந்த ஆதாரே குடிமகனுக்கான அந்த ஒரு அடிப்படை ஆவணம் இல்லை என்று சொன்னால் அதெல்லாம் எப்படி ஆகும்? ஆதாரை ஒரு மனிதன் வெளிநாட்டுக்காரன் போலியாக உண்டு பண்ண முடியும்னா இதன் அடிப்படையிலே வாங்கக்கூடிய சர்டிஃபிகேட்டை போலியாக வாங்க முடியாதா? இதன் அடிப்படையிலே வாங்கக்கூடிய பிற காஸ்ட் சர்டிஃபிகேட்டை வாங்க முடியாதா? எல்லாம் வாங்க முடியும். அப்போ அடிப்படையான ஆவணம் ஆதார் கார்டு அது இன்று ஒரு எக்ஸ்ட்ரா டாக்குமெண்ட்டாக 12வது டாக்குமெண்ட்டாக இருக்குது. அது மட்டும் போதாது. அது இருந்தால் இன்னும் ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்டை நீங்கள் கொடுக்கணும். அதுதான் இன்றைய தினம் வரை வந்திருக்கக்கூடிய ஒரு செய்தி. அது சம்பந்தமாக ஒரு தெளிவில்லை. பீகாருக்கு தெளிவாக இருந்தது, இன்னைக்கு நமக்கு தெளிவில்லை.